ஐயா அதே மாதிரி இப்போ உணவு சார்ந்த விஷயத்தை பற்றி பேசணும். அதே மாதிரி உடற்பயிற்சி ஒரு நாள் நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், அதுதான் உடற்பயிற்சிங்க. உடற்பயிற்சின்றது தனியாக ஒன்று கிடையாது நீங்கள். அதே மாதிரி இப்போ இந்த எண்ணெய் குளியல் பற்றி பேசும்போது ஆண் பெண்ணுன்னு பேசுனீங்க. ஒரு கேள்வி என்ன தோன்றுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய இடத்துல பார்க்கும்போது ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் சிலர் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம திருநங்கைகள்னு அழைக்கிறோம், திருநம்பிகள்னு அழைக்கிறோம். அதாவது ஆணாக பிறந்து உணர்வால் பெண்களால் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களாக பிறந்து தன்னை ஆண்களாக காட்டிக்கிறதும் இருக்காங்க. இது மன ரீதியான மாற்றமா, உடல் ரீதியான மாற்றமா? இது வந்து உண்மையாகவே அவங்களுக்கு வந்து அந்த மன ரீதியான மாற்றம் தானா, இல்லை உடல் ரீதியான மாற்றம் தானா? இது வந்து இல்லை அவங்க திருப்பி ஆண்னா ஆணாவே மாறிடலாமா, பெண்ணா பெண்ணாவே மாறிடலாமா? இது வந்து சரி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலா? ஏன்னா நான் இந்த கேள்வி எது கேட்குறேன்னா, இது நிறைய பேருக்கு இருக்கும் இந்த கேள்வி, இதோட புரிதல் இருக்காது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ இதில் ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லுவேன் நான். அதுக்கடுத்து இது பொதுவாக சொல்ல போனால் வந்து அந்த ஹார்மோன்ஸ் நம்ம சுரக்கும்போது டெஸ்ட்ரோஜன் போஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் பற்றி உங்களுக்கு ஆமாம், டெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. பெண்களுக்கு சுரக்கிறது ஈஸ்ட்ரோஜன்வாங்க, ஆண்களுக்கு சுரக்கிறது டெஸ்டோஸ்டெரான்வாங்க. இந்த ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே எல்லாருக்குமே நம்ம உடம்புல ஒவ்வொரு தன்மை இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த கை விரல் இருக்கு இல்லைங்களா, வலது கை ஒரு ஷேப்பாக இருக்கும், இடது கை ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் மோதிரம் போட்டிருக்கீங்களா, அதை அப்படியே காட்டுங்க. இந்த மோதிரம் இருக்கு இல்லைங்களா, இந்த விரலில் போட்டிருக்கீங்க. இப்போ இதே இது நீங்கள் அந்த விரலில் மாற்றுங்க, சேஞ்சஸ் தெரியும். இந்த விரல் இந்த மோதிரத்தை இந்த தெரியுதா, உங்களால் உணர முடியுதா? ஆமாம், ஏதோ நம்ம ரெகுலராக நான் போட்டுன்னு இருக்கிறது அது. வலது கை மாற்றி போடும் போது எனக்கு மன ரீதியாகவும் ஏதோ வேற மாதிரி இருக்கும். வலது கைக்கும் இடது கைக்குமே ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், போடும் போது ஒரு லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அளவே மாறும்னு சொல்கிறேன் நான். அதோட அளவே மாறும். உங்களோட கண், வலது கண் இடது கண், இதோட ஸ்ட்ரக்சர் வேறு, இதோட ஸ்ட்ரக்சர் வேறு. உங்கள் இந்த நாசிதாரம் நம்ம உடலை எப்படி ரெண்டாக பிரிக்கா, இது வலது இடதுன்னு பிரிக்கிறோமா, வலதெல்லாம் ஒரு தன்மையில் இருக்கும், இடதெல்லாம் ஒரு தன்மையில் இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா நம்மளோட தன்மை இயக்கத்தில் இயங்குறது. எந்த ஹார்மோன்ஸ் அது ஹையாக இருக்குதோ அந்த தன்மைக்கு நம்ம உடம்பு மனசு ஆட்டோமேட்டிக்காகவே மாற ஆரம்பிக்கும். இது நான் அவங்க வந்து அதான் நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னா, ஒரு ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் ஆணுக்கான விஷயமும் பெண்ணுக்கான விஷயமும் XY குரோமோசோம் இருக்கும். அது இப்போ ஒரு ஆணுக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக வெளிப்படாமல் பெண்ணுக்கான ஹார்மோன் வெளிப்படும் போது தானாக அவங்களுடைய செயல்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அதை நோக்கியான ஈர்ப்புகள் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா வந்து, இப்போ இங்கே குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியான ஒரு தன்மையை வந்து ஒரு அங்கீகரிக்கிறது இல்லை. தன் பையனுக்கு அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறப்போ வந்து அவனை ஒரு உயிராக கூட கன்சிடர் இங்கே யாருமே பண்ணுறதில்ல. சில இடத்துல விவரம் தெரிஞ்சவங்க அவங்க வீட்டோட இது இப்போ இது ஒரு ஆட்டிசம் சைல்டோ ஏதோ ஒரு விஷயமான குழந்தைகளை ஏற்றுக்கிறாங்களே தவிர இந்த மாதிரியான குழந்தைகளை வந்து இவங்களோட புரிதல் இல்லை, சுற்றுச்சூழலுக்காண்டியான புரிதல் இல்லை. இதுக்கு பற்றியான சரியான ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு இருந்தது, பேரண்ட்டுக்கும் இருக்கணும், அவங்களுக்குமே ஒரு எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா நான் சரியாக தான் இருக்கேன், நான் அந்த தன்மைக்கு மாறணும், இந்த தன்மைக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்குமே தவிர, பட்டு வந்து அந்த நிலைக்கு நம்ம போயிட்டா சரியாயிருமான்னா, இப்போ நீங்கள் அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஹார்மோன் கரெக்டாக பேலன்ஸாக இருக்குன்னா அப்படிலாம் ஆகாது. ஏற்கனவே எப்படி ஒரு தன்மையில் இருக்குதோ அந்த என்ன சொல்கிறது, இது இயற்கைக்கு ஒரு மீறிய ஒரு செயல் தானே, இயற்கையான ஒரு செயல் இல்லையே. அப்போது வந்து அந்த தன்மைக்கு அவங்க மாறும்போது வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை அவங்க கண்டிப்பாக அவதிப்பட்டுருந்தாங்க. இதுக்காண்டியான புரிதல் அவங்களுக்கும் வேணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வேணும், அந்த பேரண்ட்டுக்கும் வேணுங்கிறது தான் நான் இது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா, இது தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து தங்களுடைய வேதனைகளை வந்து பதிவிடுறாங்க. குடும்பத்தில் அவங்களை ஏற்றுக்கல, சமுதாயத்தில் வந்து அவங்களை ஏற்றுக்கல, அதே மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்காது, அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. புறக்கணிப்பு தாங்க. ஆமாம், புறக்கணிப்பு 100% புறக்கணிப்பு தான் நடக்கும். ஸோ அது வந்து இது வந்து ஒரு தீர்க்கக்கூடிய விஷயமா, இதுக்கு ஏதாவது உளவியல் பிரச்சனை இருக்கா? அதே மாதிரி இந்த மாதிரி பிறகுற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அவர் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு இப்படி ஒரு பையன் பிறந்துட்டானே கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் இதே சொல்கிறீங்க. இப்போ இதே நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டாடுறாங்க.
அதான் வழக்கம் நிறைய இருக்கும். அதாவது நம்ம பாரம்பரியத்துல ஆமை வந்து அபசகுணன்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆமை தான் நம்மளுடைய பாரம்பரியமா நிறைய விஷயத்துக்கு பயன்பட்டு இருக்குதுன்றது வரலாற்று பதிவுகள் இருக்குது. கண்டிப்பா. ஆனால் சில வடக்குல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வீட்டுல ஆமை வளர்க்கறத வந்து நானே கண்கூட பார்த்துருக்கிறேன். இங்க சென்னையிலேயே வந்து நட்சத்திர ஆமைன்னு சொல்றாங்க. இல்ல வீட்டுல வளர்க்குறாங்க. இங்க நம்ம சென்னையிலேயே சில வீட்டுகள்ல வந்து ஆமை வந்து ஒரு பெட்டா வளர்க்குறாங்க. நான் நேரடியா பார்த்தது உண்டு. இல்லை அந்த மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கலாம். அதை தான் கண்டிப்பாக புரிதல் வேணுங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். அவங்கள பற்றியான ஒரு புரிதல் வேணும், சமூகத்துக்காண்டியான புரிதல் அப்படிங்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்டுக்குமே அது கண்டிப்பாக. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவங்களுக்கு என்னென்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இறைத்தன்மையாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம இறைவனையுமே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் தன்மை பிரிக்க முடியுமா? ஆமாம், அர்த்தநாரின்னு அர்த்தநாரி அப்படிங்கிறது உயிரை ஆண் பெண் தன்மைன்னு நம்மளால் பிரிக்க முடியுமா? ஆண் உயிர் பசியை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதே மாதிரியான விஷயங்கள் அவங்க ஒரு உயிர் தன்மையை நம்ம பார்க்கறதுக்கான தன்மையை நம்ம தவற விட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க.